வாங்குறது நம்ம தான். நாம் கேட்டால் தான் அவன் கொடுத்துருக்குறான். இன்னும் நம்ம வாய் திறந்து கேட்டிருப்போம், இல்லை நம்முடைய சூழ்நிலையால், நம்முடைய மனதால், நம்முடைய ஆள் மனதால் வாய் திறந்து தான் கேட்கணும்னு இல்லையே. சூழ்நிலையை பார்த்தாலே இவருக்கு இந்த தேவை இருக்குது. அப்படி சூழ்நிலையை உருவாக்கி வாங்குவாங்களா இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் என்ன செஞ்சுருக்கிறோம்? தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம் தான் பொறுப்பு. நமக்கு வேண்டிய அனைத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சோம், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் சுக்ர் செஞ்சோம். இன்றைக்கி வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால இன்றைக்கு என்னுடைய காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். நான் இன்றைக்கி இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு நாம் ஈமான் கொண்டோமா? என்ன நடக்கும்னு தெரியல, எது நடக்கும்னு தெரியல, என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ அப்படின்னா ஏதோ போகிற போக்கில் போட்டோம்னா அதான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். நாமளே ஏனதானன்னு இருந்தால் வாழ்க்கை ஏனதானம் தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தேவையான முறையில் அமைத்து நம்புவது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அது என்ன செய்யுது? அல்லாஹ்ட்ட கேட்கறதுன்னா அதுதான். சும்மா யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அப்படின்னு சும்மா கேட்டுட்டு இப்படி போகிறது இல்லை. நம்பணும். நம்பிக்கை யார்ட்ட இல்லையே. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரோம், கான்காவுக்கு வரோம். அந்த பயணம் அரை மணி நேரம் 1 மணி நேரம், என்னுடைய இந்த பயணம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா ராகத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்னால அல்லாஹ்ட்ட எல்லாம் ராகத்தாகி கொடுன்னு கேட்கறது. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய அவசியம்தான் இருக்குது. நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, வாங்க போகலான்னு கூப்பிட்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்றாருன்னா, என்னை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டா இருப்போம். என்ன செய்வோம்? நம்புவோம். நல்ல மனுஷங்க நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, நல்ல மனுஷன் கூப்பிட்டு போகிறாரு, நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, நம்ம அதில் நல்லா நம்புவோமா கேட்போமா? அப்போ நம்ம நம்பினால் நல்லபடியாக நடக்கும். நம்ம சந்தேகப்பட்டோம், இவர் என்னை ஒழுங்காக பார்த்துப்பாரா, ஒழுங்காக வாங்கி தருவாரா, சந்தேகப்பட்டா அதான் நடக்கும். கேட்கணும், கேட்கறதும் இருக்குது. ஆனால் அது ஒரு சின்ன பகுதி தான். நம்பிக்கை தான் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும். நம்ம கேட்குறோமே தவிர இதை கேட்கறது நம்ம எதையோ ஒரு போகிற போக்கில் ஏதோ ஒரு 4 விஷயத்தை கேட்டுவிட்டு போயிடும்.